இங்க தலை 2 தலைகள் இருக்காங்க. 2 தலைகளுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆகுறது நல்லது. ஒரு தலை வந்து ஆல்ரெடி ஊரே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு தலை வந்து ஆல்ரெடி வந்து வேற ஃபீல்டுல செம்ம ஹிட் ஆகி மாஸ் ஆகி போயிருச்சு. சார் எங்களுக்கு இப்பவும் சொல்றேன் சார், தலை எனக்கு தான் சார் பிடிக்கும். அதுக்காக நீங்க எவ்வளவு நேரம் சார் பாத்துக்கிட்டே இருப்பீங்க? ஒரு 4 நாள், 5 நாள், ஒரு 10 நாள், எத்தனை நாளைக்கு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? இதுல நியாயமா பார்த்தா ஜிவி பிரகாஷ்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னா அந்த சம்பளத்தை பூரா இளையராஜாவுக்கோ தேவாவுக்கோ இவங்களுக்கு தான் பிரிச்சு கொடுக்கணும். ஒரு கிரியேட்டருக்கு உண்டான இந்த பேரையே கெடுத்துட்டீங்களா, மருவுக்கு இருந்த மரியாதையே போச்சேடாங்கிற மாதிரி இவர் இந்த பாட்டுக்கு இருந்த மரியாதையே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல ஒத்தர வாயினாரு உணவு தட்டுனாரு பாட்டு, இதுக்கு மேல எங்கேயாவது எவனாவது கேட்டான்னு காதை பொத்திடும். ஐயா விட்டுருக்கலாடே, நீ பாடாத படுத்தி கொண்டுட்டீங்கடா, படத்துல மியூசிக் எங்கடா இருக்கு? இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பெட்டர் இதை விட்டுட்டு வெளியில போறது நல்லது. இந்த வரலாறுக்கே வரலாறா இவர் வராரு, இந்த அவர் வராரு, அதே மாதிரி இந்த பாட்சா படத்துல ராராமையா பாட்டை ரீபில்டு பண்ணி போட்டோ ஷூட் எடுக்கிறேன், இது ஏகே ஸ்டைலுடா. இது வந்து ரசிகர்கள் வேணா ஃபேன் பாய்ஸ் கொண்டாடலாம் சார். ஒரு 3 நாள் கொண்டாடுவாங்களா, 4 நாள் இல்ல 40 நாள், அதுக்கடுத்து 41 நாள் ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணுமே. அவனுக்கு காசு போட்டு தானே படம் பார்க்க வருவான். இப்ப அவன் பார்க்கும்போது வந்து அவனுக்கு என்னடா இது அப்படின்னு மோஞ்சடிக்க தானே செய்வான். அப்படிப்பட்ட ஒரு டண்டனக்கா டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட டானு தான் பிள்ளைய கடத்துன்னு யாரா 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 அப்படின்னு சுத்துவாரா? ஏய் உன் பிள்ளை இந்த கடத்தி வச்சிருக்கான். ஃபேன் பாய்ஸ் சம்பவம் குட் பேட் அக்லி பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு எனர்ஜி? வைப் குறைஞ்ச மாதிரி தெரியலையே உங்ககிட்ட இன்னும்? பைத்தியகாரத்தனமா ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்றீங்க சார். முதல்ல ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்னு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியல. சும்மா ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலே கோபம் வருது. ஏன் அந்த கோபம் வருது அப்படின்னா, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு ஒரு படத்தை அவர் எடுக்கிறார் இல்லைங்களா, அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேன்ஸ் மட்டும் இந்த படத்தை பாருங்க, ஜெனரல் ஆடியன்ஸ் வராங்கன்னு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை பலகை கொடுத்துருக்காங்கன்னு நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அஜித் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் நாங்கள் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று எடுக்கிறார் இல்லையா. இப்போ மற்ற டைரக்டர்ஸோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் ஒரு படம் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய படங்கள். ஏன் சார் இதுல என்ன உங்களுக்கு ஃபேன் பாய் சம்பவம் இல்லைன்றீங்க? இதுல எல்லாமே என்ன ஃபேன் பாய் சம்பவம்? தலையோட ஸ்லோ மோஷன் லுக்கு அவர் நடக்கிறத பார்த்தீங்கன்னா பில்லா படத்தில் பார்த்துட்டேன். அடுத்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டு, ஒரு கூலர்ஸ்ல வராரு, அதுக்கடுத்து ஒரு ஓவர் கோட் போட்டு வராரு. சார் பார்த்துட்டேன், நான் பில்லா படத்துல பார்த்துட்டேன், நான் வாலி படத்துல பார்த்துட்டேன், நான் அமர்கலம் படத்துல பார்த்துட்டேன், நான் மங்காத்தால பார்த்துட்டேன். இதுல எல்லாம் நான் ரசிச்ச காட்சிகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஷார்ட்ஸா ரீலா வந்து நான் அடிக்கடி நான் திரும்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதையெல்லாம் எடுத்து வச்சு கம்பைன் பண்ணி கிளிப் பண்ணி நானே வந்து மொத்தமா கம்பைன்ஸ் ஆஃப் அஜித் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டேன்னா அதே ஒரு படமா வந்துடும் சார். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு படமா கொடுத்தா இது வந்து எப்படி ஃபேன் பாய் சம்பவம் ஆகும்? ஒரு ஃபேன் பாய் சம்பவங்கிறது என்ன அப்படிங்கிறது, ஒரு படம் பிடிச்சிருக்கு, அதை ஒரு சூப்பர் சீன் எடுத்துருக்கீங்களா, ரைட்டு, அதை வந்து மனசுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க அதையே திரும்பியே எடுத்து வைக்க கூடாது. அதுக்கு பேர் ஃபேன் பாய் சம்பவம் கிடையாது. இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜ் எடுத்துங்க, அவர் பண்ணாரு ஒரு ஃபேன் பாய் சம்பவம். விக்ரம்னு ஒரு படம், கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வரமாட்டாரு, ஆனா இருக்கிற மாதிரியே நம்ம காமிச்சிக்கிட்டே இருப்பாரு. எல்லாமே அதுலயே விக்ரம் விக்ரம்ங்கிற அந்த சாங்கும் உள்ள ஒரு விண்டேஜா எல்லாமே எங்கெங்கெல்லாம் கூஸ்பம்ஸ் வருமோ அந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருப்பாரு. பார்த்துருப்போம், நம்ம ரசிச்சிருப்போம். அது ஃபேன் பாய் சம்பவம். நம்ம பார்க்கும்போது நமக்கு தோணும் ஆஹா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நீங்க பேட்டை எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டை அப்படின் போது ரஜினி சார் அதுக்கு முன்னாடி 2 படம் ஃபிளாப். அந்த படத்துக்கு வந்து பியூர் ரஜினிசம். இன்னமும் நீங்க தலைவை வச்சு ரஜினி சார் ரஜினி சம்பவம்னே சொல்லலாம். பேட்டை படத்தை கார்த்திக் சுப்ராஜ் எடுத்து வச்சிருப்பாரு. அதுல எங்கேயாவது வந்து பழைய ரஜினி படத்தையே எடுத்துட்டு வந்துருப்பாரா? ஒரே ஒரு சீனு, ராஜா சின்ன ரோஜால அந்த சின்ன அவ்வளவுதான். அதுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வைக்கும்போது நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து படம் முழுசு திணிச்சு எல்லா ரஜினி சாரோடைய இதையே எடுத்து வச்சு மாசா வச்சு அப்படிலாம் பண்ணாம ரஜினிக்கு எது பிளஸோ அந்த வேல்யூவை எடுத்து ஒரு படம் பண்ணாரு. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு ரசிச்ச மாதிரி. இது எல்லாத்தையும் எடுத்துருங்க சார். கொஞ்சம் கிளாசிக்கா வேட்டையாட வழியா எடுப்போங்க. கௌதம் பண்ணார் சார் ஒரு ஃபேன் பாய் சம்பவம். கமல் சார் வந்து அதுக்கு முன்னாடி வித்தியாசமான படம், ஒரு கமர்ஷியல் படம், பட் அதே சமயம் ஒரு காப் ஸ்டோரி. இப்போ வந்து பாருங்க கொண்டாடும். அந்த ஒரு டயலாக் ரொம்ப பாப்புலர். சின்ன பசங்கடா யாருக்கிட்ட விளையாடுறீங்க அப்படிங்கிற அந்த டயலாக்லாம் எப்போ பார்த்தாலும் வரும். ஸோ இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அந்த கண்ணு வேணும்னு சொன்னேமே அப்படிங்கிறது ஃபேன் பாய் சம்பவங்கிறது. நமக்கு பிடித்த ஒரு நடிகரை வச்சு நம்ம படம் பண்ணும்போது நமக்கு தெரியும்ல, நமக்கு ஒரு காதலி பிடிச்சா இவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இது இப்படிலாம் இருந்தால் எல்லாரும் ரசிப்பாங்கன்னு, அதை எடுத்து தான் நீங்க ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுமே தவிர, இவர் பண்ணதெல்லாம் ரசிச்ச ஒரு விஷயத்த, நீங்க ரசிச்ச ஒரு விஷயத்த இதை நான் திருப்பி வந்து நான் அப்படியே கொடுக்குறேன் கேட்டா இதுக்கு பேர் ரீக்ரியேஷனா? இது ஒரு பைத்தியகாரத்தனம். இதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்றேன் அப்படின்னா இது எந்த விதத்துல இது ஃபேன் பாய் சம்பவம்ன்றீங்க சார்? ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் சார். நீங்க ரிவ்யூ பண்றவங்க இப்படிதான் சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரிலாம் படம் எடுக்க முடியாது. ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் எடுக்க முடியும் சார். திரும்பவும் சொல்றேன் சார், ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல ஸ்வீட்டா இருந்தாலும் சரி சார் தகட்டிடும் சார்.
நீங்க ஒரு ரேஞ்சுக்கு மேலதான் சார் ஒரு ஃபேன் பாய் சம்பவம். இப்போ இந்த படத்துல இந்த வாலி சம்பவத்துல ஒரு ஒரு சீன் ஒன்று பண்ணிருப்பாரு சார். இந்த பபிள் காம் எடுத்துட்டு 1 இல்ல 2 வர சொல்லு அப்படின்னும் போது ரசிப்பாங்க, கண்டிப்பா ரசிப்பாங்க. ஏன்னா வாலில அந்த சீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன். அது பார்க்கும்போது அஜித் ஆஹா ஏன்னா அஜித் வித்தியாசமா நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிம்ரன் பிரியா அப்படிங்கிற அந்த ஒரு சீன் கண்டிப்பா கிளாஸ் வரும். பட் இது எல்லா இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டு நீ மங்காத்தா, நீ வில்லன், ஜி, இதைத்தான் நான் பார்த்துட்டோமே. நீ அமர்க்களமா இருக்க போகுது, அட்டகாசமா இருக்க போகுது. இது இந்த 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 டிஆர் சார் வந்து நீ அட்டகாசமான புள்ளி, இந்த புள்ளின்னு சொல்ற மாதிரி தான் இது. அண்ட் ரெண்டாவது இன்னொரு பக்கமே எடுத்து பாருங்க, அஜித் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரோட கதைகள் எல்லாமே சமீபத்திய காலங்கள் எல்லா படத்துலையுமே யாரையாவது காப்பாத்துறையே தான் ஒரு ஸ்டோரி எழுதி வைக்கிறாங்க. ஏன் வேற கதையே எடுக்கல? எனக்கு தெரிஞ்சு துணிவுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தை தவிர நீங்க வரிசையா வீரம் எடுத்துக்கங்க, காதலி குடும்பத்தையும் காதலியும் காப்பாத்துறதுக்காக ஓடுவார். அதுக்கடுத்து என்ன வேதாளம் படத்துல தங்கச்சிக்காக காப்பாத்துறதுக்காக ஓடுவாரு. அப்புறம் விவேக படத்துல பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு ஒரு பக்கம் ஓடுவாரு. அப்புறம் இன்னொரு படத்துல வந்து தம்பியை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஓடுவாரு. சரி அதுக்கப்புறமாவது விட்டார, இப்ப விடாம மறுபடியும் மனைவியை காப்பாத்துறது என்னடான்னு சொல்லி தேடி ஓடுறாரு. இதோ இத்தனை பேரை காப்பாத்து நிறைய, கடைசி இதுலயே எங்களை காப்பாத்துவாருன்னு பார்த்தா இதுல பையனை காப்பாத்துறதுக்காக ஓடுறாரு. முடியல. தமிழ் சினிமா காப்பாத்துறதுக்கு இப்ப தலை அஜித் மட்டும் தான் சார். ஆல்ரெடி தளபதி வந்து சார் இங்க தலை 2 தலைகள் இருக்காங்க. 2 தலைகளுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆகுறது நல்லது. ஒரு தலை வந்து ஆல்ரெடி ஊரே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு தலை வந்து ஆல்ரெடி வந்து வேற ஃபீல்டுல செம்ம ஹிட் ஆகி மாஸ் ஆகி போயிருச்சு. நிஜமா சொல்றேன், இதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே இல்லை. நீங்க பார்க்கும்போது என்னன்னா ஷார்ட் பீரியட்ல ஒரு படம் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த கான்சியஸ் ஒரு பாடியில் அமைச்சு அஜித் சார் வந்து பில்லால ஒரு வாக் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்ல இருக்கிற அந்த ரேம்ப் வாக்கும் அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ல அழகா இருக்கும். இதுல ஒரு வாக் நடக்கிறாரு, அந்த வாக் வந்து ஒரு ஸ்டைலாவே இல்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எதுவுமே இல்லை. ஃப்ரேம்ல அவருடைய லுக் வைஸ், மேனரிசம் வைஸ் எல்லாமே மாதிரி இருக்கும், எதுவுமே இல்லை சார். ரொம்ப அவர் வந்து ஆதிக்கு ஒரு இன்டர்வியூலயே சொல்றாரு, ஒரு பக்கம் விடாமுயற்சி ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவாரு, வந்து இங்க அடுத்த ஷெட்யூல் இங்க பண்ணுவாரு. நாங்க 2 சீன் பிளான் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு, அவர் 3 சீன் பண்ற அளவுக்கு எனர்ஜியோட இருப்பாரு, நாங்க பண்ணுவோம். அந்த டயர்டு இருக்கும் சார். அவர் கார் ரேஸ்க்கு வேற ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாரு, பிசிக்கலா நிறைய சேஞ்சஸ். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சார். அவர் எவ்வளவு அடிபட்டு இருக்கு தெரியுமா? ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுளுக்குன்னாலாம். இதே வேற ஒருத்தர் சங்கர் வந்து இப்படித்தான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் 400 கோடி 500 கோடிக்கு படம் எடுத்தாரு. நீ என்ன பிரம்மாண்டமா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இயக்குனர் சொன்னாரு. டிராகன் மாதிரி ஒரு படத்தை எடுத்தாரு. அவரும் தான் சொன்னாரு 5 மணி நேரம் ஃபுட்டேஜ், நான் அந்த ஃபுட்டேஜை வெளியில கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சங்கர் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருப்பா, 5 மணி நேரம் ஃபுட்டேஜ்ப்பா, அதுக்காக வந்து அதுக்காவது இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லணும்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னோமா? இல்ல நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு தானே சொன்னோம். அப்புறம் இவருக்கு மட்டும் என்ன நியாயம்? நல்ல படம் சார். அவர் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல சார். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவர் வந்தா போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான். ஒரு ஃப்ரேம்லயும் அவரை ரசிக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? எங்களுக்கு இப்பவும் சொல்றோம் சார், தலை எனக்கு தான் சார் பிடிக்கும். அதுக்காக நீங்க எவ்வளவு நேரம் சார் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? ஒரு 4 நாள், 5 நாள், ஒரு 10 நாள், எத்தனை நாளைக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அதை நான் வந்து எல்லா படத்தையும் மொத்தமா ஒரு 20 கேசட் வாங்கி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். அமராவதியில இருந்து நான் எல்லா படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்னாடி ஆடு வந்தது நான் உட்காந்து பார்த்துட்டே போறேன். பட் இந்த படத்தை நீங்க எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? சரி, பாக்குறவங்களுக்கு இதுல என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி விடாமுயற்சிக்கு இதே தான் சொன்னீங்க. விண்டேஜ் ஃபீல்ல சாங்ஸ் நம்ம ரசிச்சு கேட்ட சாங் எல்லாம் அப்படி ரீக்ரியேட் பண்றாங்க. அதுல தலை அடுத்து இங்க வரேன். இதுல நியாயமா பார்த்தா ஜிவி பிரகாஷ்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க, அந்த சம்பளத்தை பூரா இளையராஜாவுக்கோ தேவாவுக்கோ இவங்களுக்கு தான் பிரிச்சு கொடுக்கணும். இல்ல நியாயமா பார்த்தா முக்காவாசி பங்கு ராஜா சாருக்கு தான் போகணும். பொதுவா இதுல வந்து நான் இன்னொரு முடிவே சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜா சார் வந்து ஒரு விஷயம் எதா இருந்தாலும் ஒரு லீகலா நோட்டீஸ் விடுவார் தெரியுமா? இந்த படத்துல வந்து இந்த பாட்டுக்கு கண்டிப்பா விட்டே ஆகணும் சார். சார் அதாவது ஒரு பாட்டை நீங்க ரீக்ரியேட் பண்றதுல தப்பு கிடையாது. ஒரு பாட்டை வந்து நீங்க அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்றதுலையும் தப்பு கிடையாது. எனக்கு வந்து இதுல ஒரு விஷயம் பிடிக்காம போன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்து பழைய விக்ரம் படத்துல வர ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாடல். அதுல ஓஹோ அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அது ஒரு பாட்டு. அது இன்னமும் வந்து எவர்கிரீன் சாங், ஹிட் லிஸ்ட்ல எப்பவுமே இருக்கும். இந்த பக்கம் 10 ரூபாய் இருந்தாரு, 1 இருந்தாரு, இதுவும் ஒரு ஹிட் லிஸ்ட்ல இருக்க பாட்டு. இதுல ஒரு இடத்துல வந்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஜி ஒன்று பண்ணிருப்பாரு. கன்றாவியா இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். என்னடா இப்படி ஒரு பாட்டை கருணை குழுவ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா, ஒரு மனிதனுடைய கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, நீங்க அந்த கிரியேட்டிவிட்டியை எலிவேட் பண்ணி போடலாம். 2 கிரியேட்டிவிட்டியை ஒன்னா போட்டு அதை நீங்க வந்து இன்னும் வேற ஒரு லெவல ஒரு பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு
அதோடைய டீக்ரியேஷன்ல கொடுத்து ஒரு கிரியேட்டருக்கு உண்டான இந்த பேரையே கெடுத்துட்டீங்களா, மருவுக்கு இருந்த மரியாதையே போச்சேடாங்கிற மாதிரி இவர் இந்த பாட்டுக்கு இருந்த மரியாதையே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல, இந்த விண்டேஜ் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுலாம் வந்து நாங்க அப்ப இருக்கும்போதே சிம்ரனோட தீவிர ரசிகர்கள். அது 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 வந்து இப்படி இப்படி பெஞ்ச் மார்க் சார். இதுல பிரியா வாரியரை வச்சுட்டு இந்த அர்ஜுன் தாஸை வச்சுட்டு உட்காந்து ஒன்று ஆட விட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒத்தரு வாய்ந்தாரே உணவு தொட்டு சாங் இருக்கு இல்லையா, பொதுவாகவே வந்து விண்டேஜ் சாங் அங்கங்கெல்லாம் வைக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லியோ, இதை சொன்ன உடனே விஜய் ஃபேண்டா அதனால தான் அஜித்தை கழுவி ஊத்துறானுவாங்க. வேணாம், இருந்தாலும் நான் சொல்றேன், லியோ படத்துல வந்து கரு கருப்பாயி அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு ஒன்று, அந்த படத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டு எவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? தேவா சாரே வந்து மேல வந்து பரவாயில்லம்மா, இப்போ என் பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிடுவாரு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த இன்னொரு பக்கம் வந்து லப்பர் பத்து படத்துல நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாட்டு இப்போ எங்க போய் நீங்க பாருங்க, எந்த கிரிக்கெட்ல போய் பாத்தீங்கன்னா லோக்கல் மேட்ச்ல அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு வரும். அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா இதுல ஒத்தரு வாய்ந்தாரே உணவு தட்டுனாரு பாட்டு இதுக்கு மேல எங்கேயாவது எவனாவது கேட்டான்னு காதை பொத்திடும், ஐயா விட்டுருக்கடாடே, நீ பாடா படுத்தி கொண்டீங்கடா, படத்துல மியூசிக் எங்கடா இருக்கு, இந்த பாட்டு தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி படம் முழுசு இதே பாட்டு, இதே ஒரு விஷயம், ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அதே மாதிரி அஜித்தோட பாட்டு ஆளுமா டோலுமா, விழியில் உன் விழியில். ஸோ உங்களுக்கு இது என்ன ஆகுதுன்னா, நீங்க ரீல் பார்க்கும்போது ஒரு விஷுவலா ஒரு விஷயத்தை எடுத்திருப்பேன். இப்போ நான்லாம் என் ஸ்டேட்டஸ் போகும்போது ஒரு லவ் சீன் எடுக்கிறேன், அதுக்கு பேக்ரவுண்ட் ஆஃப்டர் ஒரு மியூசிக் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட கிரியேட்டிவிட்டி இவ்வளவுதான். ஆனா இது படம், நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன்னா என்கிட்ட இருக்க அவைலபிள் சோர்சஸ் வச்சு நான் ஒன்று பண்றேன். இல்லை ஜிவி பிரகாஷ் எங்கேயும் வெளியூர் போயிட்டாரான்னு தெரியல, எப்பா இங்க வா, இந்த இதுல இந்த மியூசிக் இருக்கு, இந்த இதுல சீன் இருக்கு, இது ரெண்டையும் போட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு படையப்பா படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்து போட்டு வடிவேலு ஒரு காமெடி பண்ணுவார் இல்லையா, அது மாதிரி எதுவும் காமெடி பண்ணி விட்டாரு போல. இந்த இடத்துல எடுத்து ஒரு போட்டு இந்த பாட்டை எடுத்து போட்டு பிரைஸ் சரியா போயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த இடத்துல கிரீடம் படத்து பாட்டு இருக்கா, எடுத்து போடு, சரியா போச்சு. ஆல்மா டோல்மா இருக்குல்ல, எடுத்து போடு, அனிருத்து சும்மா இருக்காருவா ஒரு பாட்டு போட்டு விடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், மியூசிக் முடிஞ்சு. சத்தியமா சொல்றேன், ஜிவி பிரகாஷ் இது வரைக்கும் வச்சிருந்த அந்த ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, இந்த ஒரு படத்துல எனக்கு டோட்டலாவே உடஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அஜித் சார் வந்து கதை செலக்ட் பண்றாரு, இதெல்லாம் அவருக்கு இவ்வளவு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அவருடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்துல இருந்து ரேஸு, பைக்கு, இந்த மாதிரி தான். அவருக்கு இதுல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் கொடுக்கல. பட் அவர் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பெட்டர் இதை விட்டுட்டு வெளியில போறது நல்லது. ஏன்னா சார் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில யோசிச்சு பாருங்க, எல்லாருமே வந்து தமிழ் சினிமா இன்னைக்கு எந்தெந்த ரேஞ்சில் எப்படி இறங்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். பக்கத்து ஊருக்கே சினிமா சொல்லி கொடுத்தவங்க இன்னைக்கு நாம வந்து டெஃப்லான் டேப்பை ஒட்டி குளுக்கோஸ் செய்த ரேஞ்சுக்கு உட்காந்துருக்கோம். ஒரு படமும் ஓட மாட்டேங்குது, ஊர்ல இருக்கிறோம் என்னென்னமோ படத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னதுன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏதோ ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு உட்கார வச்சுட்டு அந்த படத்துல அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரா என்ன ஏதுன்னு தெரியல, கதைக்குள்ள இன்வால்வ் ஆகும் இல்லையா என்னங்கிறது தெரியல. எப்படி இதுல ஒத்துக்கிற, பொதுவாகவே அஜித் டவுன் டு எர்த்துன்னு பேசுங்களேன், இல்லை படம் முழுசும் தலை ஏகே இதெல்லாம் சொல்லாதீங்க, தலைன்னு சொல்லாத ஒரு அஜித் எப்படி இதெல்லாம் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. எனக்கு அந்த மாசு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ரொம்ப சாதாரண ஆள் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோ எப்படி வந்து எனக்கு ஏகே, டான், தலை மோட்டிவேஷனலாகவும் படம் பண்ணார்ல, ஒரு 10 படம் எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ணதுல எதுலையுமே இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் பெருசா இல்லை. நிறைய நல்ல விஷயங்களை சொல்லணும். ஈவன் ஒரு டைட்டில்ல கூட நம்மளுடைய ரசிகனை வந்து ஏதோ ஒரு வகையில மோட்டிவேட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன், அவருக்கு என்ன இன்டென்ஷன் இருப்பது அப்படிலாம்? அதுதான் சார் எனக்கு புரியல. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தா, இல்லை சும்மா ஏதோ ஒரு படம் பண்ணணும், நீங்கள் தானே ஃபேன்ஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணுவோம், ஏதோ நம்ம ரேஸ் பக்கம் போகணும், கல்லாப்பட்டியில் ஒரு காசை வாங்கிட்டு போவோம் அப்படின்றதுக்காக பண்ணவர். அவர் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏகே. எனக்கு ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் போடக்கூடாது, ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை அஜித் குமார் மாதிரி போடணும். ஏன்னா இதுல செல்ஃப் ப்ரொமோஷன் அவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் ரீசெண்டாக கோட் படத்துல வந்து நிறைய பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் போகும். ஆனால் அந்த பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாமே விஜய் பேச மாட்டார், பக்கத்துல பிரேம்ஜியை வச்சு பேச வச்சிருப்பாங்க. யூஸ்வலாக தான் நடக்கும். இந்த படத்துல வந்து என்னன்னா, இந்த தலை அதே மாதிரி அவருக்கே ஒரு பில்டப் கொடுக்கறது, ஏகே வரார் வழிவிடு, வரலாறுக்கே வரலாறா, இந்த வரலாறுக்கே வரலாறா, இவர் வராரு, இந்த அவர் வராரு. அதே மாதிரி இந்த பாட்சா படத்துல ராரா ராமையா பாட்டை ரீபில்டு பண்ணி போட்டோ ஷூட் எடுக்கிற, இது ஏகே ஸ்டைலுடா. அவர் போட்டோகிராஃபிக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் ஏகே ஸ்டைல். இதெல்லாம் அவரோட செல்ஃப் ப்ரொமோஷன். அவர் என்னென்னலாம் பண்றாரோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று பண்றது. இந்த கார் ரேஸ்ன்னு எனக்கு பிடிக்கும், நான் பைக் ரேசர் தானே, அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து இது அஜித்தோட பேட்டர்னே கிடையாது. இது அஜித்தோட ஃபேன்ஸுக்கு நான் பண்றேன் அப்படின்றதுனால இப்படியெல்லாம் ஒன்று காமிக்கிற ஒரு ஆளா அப்படிங்கிறதும் தெரியாது. அவரோட செல்ஃபை வந்து இது வரைக்கும் காமிச்சுக்கிட்ட விஷயம், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட விஷயம், தன்னுடைய திறமை தான் வெளியில தெரியணுமே தவிர தன்னுடைய அந்த திறமையை தாண்டி தன்னுடைய கமர்ஷியல் வேல்யூஸ் எதையும் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் இதுல எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறது தெரியல.
அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல இல்லையான்றது கூட தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரசிகர்கள் வேணா ஃபேன் பாய்ஸ் கொண்டாடலாம் சார். ஒரு 3 நாள் கொண்டாடுவாங்களா, 4 நாள் இல்லை 40 நாள், அதுக்கடுத்து 41 நாள் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணுமே. அவனுக்கு காசு போட்டு தானே படம் பார்க்க வருவான். இப்போ அவன் பார்க்கும்போது வந்து அவனுக்கு என்னடா இது அப்படின்னு மோகம் சொல்லிக்க தானே செய்வான். ஃபேன்ஸ் வந்து நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நம்ம வேணா கொண்டாடலாம், ஊரே கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக படம் பார்க்குறேன், உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு குறைகள் தெரியுது. இவ்வளவு குறைகளுக்கும் காரணம் என்னன்னா இந்த படத்துல இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னை கொண்டு வந்த விஷயம் தான். ஒரு பெரிய கேங்ஸ்டர், பெரிய கேங்ஸ்டர் இப்படி சாதாரண கேங்ஸ்டர்லாம் கிடையாது. இப்போ நீங்களாம் என்ன, உங்களுக்கு என்ன கேங்ஸ்டர்? பாட்ஷா பாய் என்ன பண்ணாரு? பாம்பேல ஒரு பெரிய டான் மார்க் ஆண்டனியை கொலை பண்ணிட்டாரு, அவ்வளவுதானே. அவர் பெரிய டான், சாதாரண ஆட்டோக்காரன் இருந்தாரு. இவரெல்லாம் மார்க் ஆண்டனி பாட்ஷா பாயை விட 4 மடங்கு. இங்க ஒரு பாம்பேல ஒரு பெரிய டானா இருந்து, அங்க இருந்து சைனால ஒரு பெரிய டானு, ஒரு பெரிய ஹீரோ சைனால, அவர்கிட்ட வந்து இந்த வில் வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு, வால் வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு ரெட் டிராகன் பேர் வாங்கி அவர் அதோட நிக்கல. இன்னைக்கு உலகத்துல பல பேர் வந்து கேங்ஸ்டர் படம்னா ஹீரோனா அப்படின்னு முதல்ல எடுத்து பெஞ்ச் மார்க்ல வைக்கிற படத்தோடைய பேர் ஜான் விக். அந்த படத்தோடைய ஹீரோ கீனு ரிவீஸ். அப்படி ஒரு ஜான் விக் ஒரு கேரக்டர் யூஎஸ்ல இருக்கும்போது அவனை சுத்தி ஒரு 100 துப்பாக்கி வச்சு இந்த மன்மதன் படத்துல சிம்பு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி துப்பாக்கி ஒரு 100 பேர் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்மளால தலைவராக இருந்து ஜான் விக்கையே காப்பாத்தி ரெட் டிராகனுக்கே வந்து ஒரு பெரிய லீடா வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு டண்டனக்கா டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட டானு தான் பிள்ளைய கடத்தின யாரா 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 அப்படின்னு சுத்துவாரா? ஏய் உன் பிள்ளை இந்த கடத்தி வச்சிருக்கான். அந்த கடத்துல கூட இருக்கிற வில்லையெல்லாம் யார் அவனை விட்டு வெளியே போயிருக்காரு என்னன்னே தெரியாத ஒரு கேங்ஸ்டர், எதிரி கேங்ஸ்டர். இன்னொரு பக்கம் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உங்கள்கிட்ட பேச்சு பஞ்சாயத்து பேசுறதுக்கு பதிலா பில்டப் கொடுக்குறது பதிலா ஏய் பிள்ளைய விட்டுட்டு வீட்டுக்கு போடா, முடிஞ்சு போச்சுல்ல. ஆனால் பட்ட ஜான்விக் படத்திலேயே வந்து நாய்க்குட்டியை தொலைச்சிட்டு காரை காட்டுது, டேய் கொண்டு போய் என்கிட்ட கொடு, இல்லைன்னா மோசமான மாட்டான்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. இல்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, அப்போ நீ சாவு அப்படின்னு விடுவாங்க. இந்த மாதிரி விட்டுட்டு போறதை விட்டுட்டு பில்டப் கொடுக்குறேன் மட்டும். டேய் பில்டப் வந்து ஹீரோ பில்டப் பண்றாருன்றது தெரியுங்களா, நீங்களே பில்டப் கொடுக்க கூடாதா? இப்படி வெறும் பில்டப்பா கொடுத்து எப்படா படத்தை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த படம் எதுவுமே வந்து ஃபேன் பாய் மூவ்மெண்ட்னு நீங்க சொல்லிக்கலாம். ஒரிஜினல் ஃபேன் பாய் மூவ்மெண்ட் படமும் கிடையாது, இது அஜித்கான படமும் கிடையாது. அஜித்தோட படத்தோடைய கம்பைலேஷன் ஃபைல் தான் இது. குட் பேட் அக்லின்னு கூட வைக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு குட் மேட் அக்லின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு படமா தான் அது இருக்கு.